வெனஸ்டே ஈவினிங் இந்த மணி பிளான்ட் சூப்பராக அழகாக க்ரோத் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. முந்தின நாள் க்ளீன் பண்ணும்போது கை தட்பட்டு கீழே விழுந்துருச்சு. அதனால 4-5 இலையெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி போச்சு. கொஞ்சம் கஷ்டமாகவே ஆகிட்டு இலையெல்லாம் சரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஆனால் எல்லா இலையும் பழுத்து போச்சு. கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. மார்னிங் அந்த செடியை பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் அந்த டே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி அப்படி தோணிடும். அந்த செடி நல்லா அழகாக பச்சை பச்சையாக வளர்ந்துருக்கதை பார்க்குறதுக்கு. ஈவினிங் போல் கொஞ்சம் பால் பாயசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன். வீட்டில் இருக்க நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா பாலை சுண்டை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சீனி சேர்த்துக்கிட்டேன். இனிப்புக்காண்டி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சேமியா இது கூட போட்டு வேக வச்சு அப்புறம் இருந்த நட்ஸ் எல்லாம் நல்ல நெய்யில் வறுத்து அதெல்லாம் சேர்த்து நல்லா க்ரீமியாக ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா வந்துருந்து அப்படின்னு சொன்னாங்க. என்ன சமையல் பண்ணாலுமே நம்ம கொஞ்சம் விருப்பப்பட்டு சமையல் பண்ணோம்னா நல்லாவே டேஸ்ட்டு சூப்பராகவே வந்துடும்.